சிறகடிக்கும் ஆசை ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இந்த சூழலில் வந்துட்டு ஒரு பக்கம் கதிரை வந்துட்டு விரட்டி பிடிக்கிறாரு. அதாவது இவர் ட்ராவல் போகும்போது அந்த மலேசியா தம்பதிகள் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க இல்லையா முத்து வண்டியில். அப்போ யதார்த்தமாக போகும்போது அவன் பெங்களூர் போயிருக்கான்னு போய் சொல்லியிருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, சென்னை ஒரு ரூட்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இதை வந்துட்டு வாட்ச் பண்ணிடுறாருன்னு வைங்கள முத்து. அவனை சேஸ் பண்ணி போகும்போது இந்த சிந்தாமணி பொம்பளை வந்துட்டு முத்துவையும் எப்படியாவது மீனாவையும் காலி பண்ணிடணும். ஏன்னா நம்ம தொழிலுக்கு வந்துட்டு போட்டிக்கு வந்துட்டாங்க, இவங்களை எப்படியாவது காலி பண்ணிடணும். ஏன்னா சிந்தாமணி பொம்பளை ஒரு ரவுடி பொம்பளை, ஓகேவா. அவங்க இந்த டைரக்ஷனில் அடிகாலை வச்சு எப்படியாவது விபத்து ஏற்படுத்திடணும் அந்த வெறியில் இருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கதிரை வந்துட்டு இவர் சேஸ் பண்ணி போகும்போது சிந்தாமணி ஆட்கள் காரில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இவர் காரை விட்டு இறங்கி கதிரை சேஸ் பண்ணி போகும்போது கார் வந்து இவர் அடிக்குதுங்க. அடித்து நிலை குறைந்து முத்து விழுகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி கையும் களவுமாக வந்துட்டு சிக்கியிருக்காங்க. அதாவது முத்து வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இல்லையா, மலேசியா தம்பதிகள்னு தெரிஞ்சவொன்னே அந்த பாட்டி தாத்தா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. எங்கள் வீட்லேயும் மலேசியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் அண்ணி அப்படின்னு சொல்ல விஜயா கிட்ட வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் முத்து. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா, நம்ம சொந்தக்காரவங்க தான், மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்காங்கம்மா. இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாங்க மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கோம். முத்து எல்லாமே சொன்னார், எங்கள் பையமாக தான் இருக்கார், அவ்வளோ ஜாலியாக இருக்கார் அப்படின்னு இவங்க வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ மலேசியானா ரோகிணியை பற்றி எல்லா விவரமே தெரியுமே, மலேசியானா என்னன்னு கூட தெரியாது அந்த ரோகிணிக்கு, ஓகேவா. அது ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மனோஜோட எக்ஸ் லவர் 27 லட்ச ரூபாயை எடுத்து கொண்டு போயிட்டா. ஆனால் கொண்டு போனதை திருப்பி வாங்கி தான் இவங்க வந்துட்டு மிகப்பெரிய அந்த ஷோரூமே வச்சது. அந்த குத்துவட்டு வந்துட்டு விஜயாவுக்கு தெரிஞ்சு சப்புன்னு அரைஞ்சு அன்னைக்கே வெளியே தள்ளி இருக்கணும் இவளை. பட் விஜயா தான் ரோகிணிக்கு வந்துட்டு ஜில்ஜிங் தட்டுவாளே, தட்ட விஜயாவை தட்டி விட்டு போகிறா என்று தான் சொல்லணும் ரோகிணி. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு அப்பயே சுதாரிச்சிருக்கணும், ஆனால் சுதாரிக்கல. மீனா மேலே இருக்கிற வன்மத்தை வச்சுக்கிட்டு என்னங்க சொல்கிறது, இவங்க வாழ்க்கையை இவங்களே அழிக்க போகிறாங்க என்றே சொல்லலாம் விஜயா. இந்த சூழலில் வந்துட்டு மலேசியா தானே நீங்கள், ரோகிணியும் அவங்க அப்பா மலேசியாவில் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு அந்த கோலாலம்பூர். இவங்க அந்த அட்ரஸை கேட்குறாங்க அந்த தம்பதிகள். 2 டவர் இருக்குமே விஜயா சொல்ல, ஆமாம் அது கோலாலம்பூர் தான், எனக்கு நல்லா தெரியும், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க ஐடியா கொடுங்க, நான் எனக்கு நல்லாவே தெரியுமே, என்ன ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லுங்கள், இங்கே இருந்து நம்ம அவங்களோட தொடர்பு கொண்டுடலாம். சேம் டைம் விஜயா சொல்கிறாங்க அவங்க அப்பா மிகப்பெரிய சட்ட சிக்கலில் சிக்கியிருக்காராமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாமா, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கிடுன்னு ஆடுது ரோகிணிக்கு. ஐயோ கோர்த்து விட்டாங்களடா, ஆல்ரெடி இப்போ தான் அந்த 27 லட்ச ரூபா இஷ்யூஸ்லேருந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புது இல்லா வாங்கி அது கதிர் வந்துட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக இருக்குது. இப்போ இந்த ஒரு வேதனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு, ஏன்னா ரோகிணி தான் ஒரு மிகப்பெரிய கைவித்தக்காரியே, பல்லு வலின்னு சொல்லிட்டு பஞ்ச வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய நாடகம் போடுது, அத்தை பல் வலிக்குது அப்படித்த இப்படித்த அப்படின்னு. இதை முத்து கண்டுபிடிச்சிடறாரு. காலையில் மீனா கிட்ட அவ்வளோ வாய் அடிச்சுக்கிட்டு இருந்தாலே, இப்போ என்ன திடீர்னு பல்லு வலி, ஏதோ சம்திங் ராங் நடக்குதுன்னு முத்துவுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுதுன்னு வைங்கள. அண்ட் விஜயாவுக்குமே ஸ்ட்ரைக் ஆகிடுது, மனோஜுக்குமே ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஓகே, இது ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக அந்த தம்பதிகள் வந்துட்டு அந்த ஐடியா கொடுங்க, உங்கள் அப்பாவோட ஐடியா கொடுங்க, இல்லை உங்கள் ஹோட்டல் அட்ரஸை கொடுங்க, உங்கள் ஹோட்டல் நேமை சொல்லுங்கன்னு தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன். ஏன்னா பெரியவங்க அப்படி தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக சிக்கி சீரழிய போகிறா அந்த ரோகிணி. இது ஒரு பக்கம் இருக்க, மனோஜ் வந்துட்டு அந்த கோயில் அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கேட்குறாரு. இல்லையா இப்போலாம் வந்துட்டு கொடுக்க முடியாது, அந்த அட்வான்ஸ் 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க இல்லையா, இப்போலாம் வந்துட்டு உன் இஷ்டத்துக்கெலாம் அப்படி சட்டத்தை வளைக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல இது ஒரு ட்ராக்கில் போகுது. இந்த சூழலில் தான் மலேசியா தம்பதியில் அந்த ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போகும்போது கதிரை வந்துட்டு யதார்த்தமாக பார்க்குறாரு. அப்போ தான் காரை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவனை விரட்டும் போகும்போது தான் இந்த சூழலில் தான் அந்த சிந்தாமணி பொம்பளை ஒரு மிகப்பெரிய கார் விபத்து அடிகாலை வச்சு ஏற்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே.